Today topic of discussion non-steroidal anti-inflammatory drugs. Anatomy, skeletal system how much important அதே மாதிரி pharmacologyல இந்த டாபிக் NSAIDs ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு கேட்டகரி ஆஃப் த ட்ரக்ஸ். வாட் இஸ் NSAIDs அண்டு யூசஸ் எல்லாமே இங்கே பார்க்க போகிறோம். ஃபுல் ஃபார்ம் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு அதோட நேமோட மீனிங் பார்க்க போகிறோம். இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங், இடிச்சுக்கிட்டாலோ அடிப்பட்டாலோ பூச்சி கடித்தாலோ இன்ஃபெக்ஷன் வந்தாலோ வீக்கம் வருது. ஸோ ஸ்வெல்லிங்கை ரெடியூஸ் பண்ணும் ட்ரக்ஸு. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக்கு எகெயின்ஸ்டான ட்ரக்ஸு. Then this one is the narcotic. Narcotic psychoactive component. Steroid drugs meaning அதாவது narcotic drugs. These are the drugs that causes abuse. அதாவது these drugs we will take means it induce the feel to take again and again. மறுபடி எடுக்க தோணும். அது மாதிரியான தாட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதை எடுத்தால் தான் நம்ம ஃபீல் குட்டாக இருக்கும். அதனால் அது டிபெண்டட் அடிக்ஷன். ஆனால் அந்த டேர்ம் தான் ஸ்டீராய்டல். ஓகே, ஜென்ரலி த டேர்ம் நார்கோட்டிக் இது அதுக்கு மெடிக்கல் டேர்ம் தான் ஸ்டீராய்டல். பட் இது ஆன்டி ஸ்டீராய்டல் அப்படிங்கிறப்போ நாட் addicted one. Mostly severe பெயினுக்கு opioid analgesic drugs ன்னு சொல்லுவோம். opioid analgesic drug. இதற்கு இன்னொரு பெயர் தான் narcotic or analgesic or steroidal analgesic. இது மாதிரியான ஒரு கேட்டகரி இருக்கும்போது நான் நார்கோட்டிக், இதற்கு அடிக்ஷன் காசிங் எபிலிட்டி இல்லை. இதுக்கு என்னது அடிக்ஷன் காசிங் எபிலிட்டி கிடையாது, டிபெண்டட் காஸ் பண்ணாது, அஃப்யூஸ் பொட்டன்ஷியல் கிடையாது. ஸோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே 100% சேஃப். ஸோ நான் ஸ்டெராய்டல் மீன்ஸ் நான் நார்கோட்டிக். இதுக்கு அடிக்ஷன் காசிங் எபிலிட்டி இல்லை, அஃப்யூஸ் பொட்டன்ஷியல் கிடையாது, 100% சேஃப். ஸோ திஸ் ஒன் டோன்ட் ஹாவ் நார்கோட்டிக் எஃபெக்ட். இதனால தான் நான் ஸ்டீராய்டல் அப்படின்னு சொல்கிறோம். சிம்ப்ளி கால்டு NSAIDs. இதில் என்னென்ன கேட்டகரிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்று பார்க்க போகிறோம். இட் ஹேஸிங் மல்டிபிள் யூஸ். இப்போ ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ்னால் மலேரியாவுக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸ்னால் டிபிக்கு மட்டும் கொடுப்போம். ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ்னால் ஹைப்பர் டென்ஷனுக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஆனால் இந்த கேட்டகரி நாட் லைக் தட். திஸ் ஒன் தட் நேம் மட்டும் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அதாவது இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ட்ரக்ஸுக்கு 3 இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒன்று பெயினை ரெடியூஸ் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணி சொல்லி பார்த்துருக்கோம், ஃபீவரையும் கம்மி பண்ணும். ஸோ NSAIDs having 3 property reducing pain, inflammation and fever. பெயினை ரெடியூஸ் பண்ணுவதற்கு மெடிக்கல் டேர்ம் அனால்ஜிசியா. ஸோ மெடிக்கல் டேர்ம் அனால்ஜிசியா மீனிங் ரெடியூசிங் த பெயின் சென்சேஷன். அனால்ஜிசியா கொடுக்கும் ட்ரக்கு பெயர் அனால்ஜெஸ்டிக் ட்ரக். இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸு. ஃபீவருக்கு மெடிக்கல் டேர்ம் பைரிக்சியா ஆர் பைரெக்சிஸ். ஃபீவர் ஏன் ஏற்படும் என்று பார்த்தால் செகண்டரி மெட்டபாலிசம் மூலமாக ஏற்படும். அதற்கு பெயர் தான் ஃபயோஜன்ஸ். ஸோ ஃபீவரை கம்மி பண்ணுறதுனால ஆன்டி பைரேட்டிக் ட்ரக்ஸ். இந்த 3 இம்பார்ட்டன்ஸ் யூசஸ் நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் ஹேவிங். பட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இருக்காது, ஒரு ப்ராப்பர்ட்டி அதிகமாகவும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கம்மியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
டோலோ 650. அதில் வந்து என்ன காம்பினேஷன்னா பேராசிட்டமால். வென் வி ஆர் டேக்கிங் பேராசிட்டமால் ஃபார் ஃபீவர், ப்ரைமரி ஆக்ஷன் வந்து ஃபீவர், செகண்டரி ஆக்ஷன் வந்து பெயின். ஸோ பேராசிட்டமால் ஹேவிங் டு கண்ட்ரோல் ஃபீவர் அண்டு பெயின். அதுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்டிவிட்டி வந்து இருக்காது. அதுவே செகண்ட் கேட்டகரி ஆஸ்பிரின், இட் ஹாவ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளமேட்ரி ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் திஸ் அனால்ஜெசியா அதுவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ஆன்டிபைரட்டிக் ஃபீவரை கம்மி பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து மைல்டாக தான் இருக்கும். ஸோ 3 ஆக்டிவிட்டியில் வந்து 2 ஆக்டிவிட்டி பீக்காக இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டி ஓரளவு தான் இருக்கும். ஸோ நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லா தீஸ் 3 ஆக்டிவிட்டீஸுமே வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும். ஓகே. ஸோ பேராசிட்டமால் பெயினையும் ஃபீவரையும் கண்ட்ரோல் பண்ணும், ஆஸ்பிரின் வந்து பெயினையும் இன்ஃப்ளமேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து மைல்டாக இருக்கும், மிக்ஸ் ஆகி இருக்கும் இந்த 3 ஆக்டிவிட்டியும். இந்த 3 இல்லாமல் மேலும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அது வந்து யூரிகோஸ் யூரிக். காமன்லி யூரினில் யூரிக் ஆசிட் கலந்து வெளியில் வரும். இந்த ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணும் ஆர் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் யூரிக் ஆசிட் யூரின் வழியாக நிறைய வெளியில் வந்துடும். இதன் மூலமாக இந்த ட்ரக்ஸ் எந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் யூரிக் ஆசிட் பாடிக்குள்ளே அதிகமாக தேங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் இந்த ட்ரக்ஸ் யூரிக் ஆசிட் நிறைய எலிமினேட் பண்ணுவதன் மூலமாக ஹெல்ப் பண்ணும். இதற்கு எக்ஸாம்பிள் phenyl butazone. It having uricosuric property. Additionally it have. Then aspirinக்கு antiplatelet activity அடிஷனாக இருக்குது, ஆன்டிபிளேட்லெட் ஆக்டிவிட்டி. இதனால் இந்த ஆஸ்பிரின் கார்டியோவாஸ்குலர் டிஸார்டருக்கு பர்டிகுலராக யூஸ் பண்ணுவாங்க. So overall this is the introduction. Next, classification. Totally classified into 3 main categories, but அதுக்குள்ளேயும் சப் கேட்டகரி இருக்குது. First one is non-selective COX inhibitor, COX inhibitor. Then selective COX-2 inhibitor. Third category preferential COX-2 inhibitor. So first one is non-selective, second one is selective, preferential COX-2 inhibitor. ஸோ நம்ம இந்த 3 கேட்டகரி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான்-செலக்டிவ் மீனிங். காக்ஸ் என்பது ஒரு என்சைம், சைக்ளோ ஆக்சிஜினேஸ் என்சைம். காக்ஸுங்கிறது சைக்ளோ ஆக்சிஜினேஸ் என்சைம். இந்த என்சைமில் வந்து 1 and 2 இருக்குது. ஸோ சைக்ளோ ஆக்சிஜினேஸ் என்சைம், இந்த என்சைமில் 1 and 2 இருக்குது. இது காமனான சப்டைப் 1 and 2லையுமே நான் செலக்டிவ்னு சொல்லி பார்த்தா என்ன அர்த்தம்? 1 இருந்தாலும் பிளாக் பண்ணும், 2 இருந்தாலும் பிளாக் பண்ணும். இது எதுக்குமே செலக்டிவ் கிடையாது. அதனால தான் வந்து நான் செலக்டிவ் பிளாக்கர் என்று சொல்லுவாங்க. நான் செலக்டிவ் இன்ஹிபிட்டார், இதில் நிறைய கேட்டகரி வரும். நாம் பார்க்குற பேராசிட்டமால், ஐசோப்ரோஃபைன், ஆஸ்பிரின் இது மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் நான் செலக்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ். செகண்ட் கேட்டகரி தட் செலக்டிவ் COX-2 inhibitor. இது தட் COX-1 இருந்தாலும் COX-2 இருந்தாலும் அதில் COX-2 மட்டுமே செலக்டிவாக பிளாக் பண்ணக்கூடிய தன்மை கொண்ட ட்ரக்ஸ். 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 2 மட்டுமே வந்து செலக்ட் பண்ணி பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். இதனால் இதை வந்து செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்னு சொல்லுவாங்க. தேர்டு கேட்டகரி ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டார். இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் அதாவது விருப்பம்,
desire one thing more than others. இப்போ வந்து காக்ஸ் 1 காக்ஸ் 2 இருக்கும்போது இந்த ட்ரக்ஸு வந்து காக்ஸ் 2 நோக்கி தான் போகும். அப்படின்னா அது வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது வந்து 1 2 இருக்கிறப்ப வந்து 2 மட்டுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணும். ஸோ 2 இருக்கிறப்போ 1 மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதுனால இதை வந்து ப்ரிஃபரன்ஷியல் காக்ஸ் 2 இன்ஹிபிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து நான் செலக்டிவ் காக்ஸ் இன்ஹிபிட்டரில் மொத்தம் வந்து 8 கேட்டகரி வரும். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஆஸ்பிரின். இதோட கேட்டகரி நேம் என்ன அப்படின்னா, இதோட கேட்டகரியோட நேம் வந்து சாலிசைலேட் ஆர் சாலிசைலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதில் தான் ஆஸ்பிரின் வரும். இது இல்லாமல் இன்னொரு ட்ரக்ஸ் கூட இருக்குது. அது வந்து சோடியம் சாலிசைலேட். இந்த 2 ட்ரக்ஸ், ஒன்று வந்து ஆஸ்பிரின்ஸ், ரெண்டாவது வந்து சோடியம் சாலிசைலேட். இதுதான் வந்து நான் செலக்டிவ் இன்ஹிபிட்டரில் ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பேராசிட்டமால். கேட்டகரியில் பேராசிட்டமால் பெயர்லேயே ட்ரக்ஸ் கேட்டகரியும் வரும். பேரா அமினோ ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ். இதில் பேராசிட்டமால் இல்லாமல் இன்னொரு ட்ரக்ஸும் இருக்குது. தட் இஸ் பெனாசிடின். இதுவும் காமனாக ஃபீவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ், பட் நவ்வேடேஸ் நாட் யூஸ் இன் காமன். தேர்டு கேட்டகரி பைராசோலோன் டெரிவேட்டிவ்ஸ். இதில் இருக்கக்கூடிய கேட்டகரி கொஞ்சம் டாக்ஸிக்கான கேட்டகரி. அதாவது சைடு எஃபெக்ட் வந்து அதிகம், அதனால் காமனாக யூஸ் பண்ணுவது கிடையாது. பட் எனிவேர் இட் இஸ் ப்ரெசன்டட் இன் தட் கிளாசிஃபிகேஷன், ஜஸ்ட் வி வாண்ட் டு நோட் இட். எக்ஸாம்பிள் ஆஃப் காமன் ட்ரக்ஸ், இதோட சஃபிக்ஸில் வந்து பியூட்டாசோன். சஃபிக்ஸில் வந்து பியூட்டாசோன் இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபீனைல் பியூட்டாசோன், ஆக்சி பென் பியூட்டாசோன். ஃபீனைல் பியூட்டாசோன், ஆக்சி பென் பியூட்டாசோன். நெக்ஸ்ட்டு கேட்டகரி டைக்ளோஃபீனாக், அசிலோஃபீனாக். திஸ் ஒன் டைக்ளோஃபீனாக், அசிக்ளோஃபீனாக் இருக்கக்கூடிய கேட்டகரியான அரைல் அசிட்டிக் ஆசிட். ஸோ இந்த 2 ட்ரக்ஸும் இருக்கக்கூடிய அரைல் அசிட்டிக் ஆசிட். இந்த 2 ட்ரக்ஸுமே வந்து பெயின் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது அந்த டைமில் பர்டிகுலராக ஹெல்ப் பண்ணும். ஜாயிண்ட் பெயினுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட காமன் சஃபிக்ஸ் ஃபீனாக். அது இல்லாமல் 2 ட்ரக்ஸுமே இருக்குது. அது எதுன்னு சொல்லி பார்த்தா கீட்டோரோலாக், டால்மெபிடின் சோடியம். ஸோ இது 2 மெயின் ட்ரக்ஸ். அதோட வந்து ஃபீனாக்ங்கிற சஃபிக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கீட்டோரோலாக் அண்டு டால்மெபிடின் சோடியம். தென் தட் அரைல் அசிட்டிக் இண்டோல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இதில் இந்த இண்டோல் அசிட்டிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வர ட்ரக்ஸ் வந்து இண்டோமித்தாசின் அண்டு சுலின்டாக். இந்த 2 ட்ரக்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிகேம்ப். it is also called as enolic acid derivatives. ஆக்சிகேம்ப்ஸில் இருக்க ட்ரக்ஸ் ஓட நேமும் வந்து வர சஃபிக்ஸ் வந்து கேம் அப்படின்னு வரும். ஸோ வாட் ஆர் த திங்ஸ்? பைராக்சிகேம், மெலாக்சிகேம் அண்டு மெலாக்சிகேம்ப். ஸோ ஆக்சிகேம் என்ற சஃபிக்ஸ் கொண்டு முடிந்தால் அது வந்து என்னது? தட் ஸோ ஆக்சிகேம் என்று சஃபிக்ஸில் முடிந்தால் இனோலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இது இல்லாமல் 2 ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோபியோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். ஆக்சிகேம், இனோலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். In this one
pyraxicam, meloxicam. நெக்ஸ்ட் ஒன்று ப்ரொபயோனிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். இதில் வர சஃபிக்ஸ் வந்து ப்ரஃபன் இருக்கும். கீட்டோ ப்ரஃபன், தென் நாப்ரோசன், ஃபினோப்ரொபன். இதெல்லாம் வந்து இதில் வர எக்ஸாம்பிள். தென் ஃபினாமிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், also called as anthranic acid derivatives. இதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரக்ஸ் மெஃபனாமிக் ஆசிட், தென் ஃப்ளூஃபனாமிக் ஆசிட். மெஃபனாமிக் ஆசிட், ஃப்ளூஃபனாமிக் ஆசிட் என்கின்ற ட்ரக்ஸ் இதில் இருக்குது. இந்த மெஃபனாமிக் ஆசிட் வந்து டிஸ்மினீரியா, அதாவது பீரியட்ஸ் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. These all categories comes under non-selective COX inhibitor. ஸோ இது வந்து COX COX 1க்கும் கொடுப்பாங்க, 2க்கும் கொடுப்பாங்க. செகண்ட் கேட்டகரி selective COX-2 inhibitor. So the first category non-selective COX inhibitor, COX 1 இருந்தாலும் சரி, COX 2 என்சைம் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே போய் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஆனால் வந்து செகண்ட் கேட்டகரி வந்து நான் செலக்டிவ், திஸ் ஒன் செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார். இது வந்து செலக்ட் பண்ணுது ட்ரக்ஸ். 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 2வை மட்டுமே செலக்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சஃபிக்ஸ் வந்து காஃபிக்ஸில் முடியும். ஸோ செலிகாஃபிக்ஸ், ரோபிகாஃபிக்ஸ், வால்டிகாஃபிக்ஸ். இதில் வந்து தட் காக்ஸ் அதோட மீனிங் வந்து என்சைம், ஐபி வந்து இன்ஹிபிஷன். ஸோ காக்ஸ் இன்ஹிபிட்டார். இதனால தான் இந்த ட்ரக்ஸ் வந்து காமனாக, இதெல்லாம் வந்து இதில் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டார். COX 1ம் பிளாக் பண்ணும், 2வையும் பிளாக் பண்ணும். பட் இது ரெண்டுமே இருக்கிறப்ப ப்ரிஃபரன்ஸாக வந்து COX-2வை மட்டும் பண்ணும். ஸோ இதில் முக்கியமாக இருக்க ஒரு ட்ரக்ஸ், பெயினுக்கு நன்றாக யூஸ் ஆகிற ட்ரக்ஸ் வந்து நைப்சிப் ப்ளஸ். இது வந்து கேட்டகரி வந்து எதில் இருக்குதுன்னா நைமிசூலைட் ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் வந்து மைலோசிகாம் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வருது. தென் எக்டோடோலாக் இந்த ட்ரக்ஸ்லாம் இந்த கேட்டகரியில் வருது. நைமிசூலாக், மைலோசூலாக், தென் எக்டோலாக். Overall, all these category are the major category of classification of non-steroidal anti-inflammatory drugs. Next come to mechanism of action. இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்ஸுக்கும் ஒரே மெக்கானிசம் ஆக்ஷன் தான். All the drugs work by inhibiting the enzyme COX cyclooxygenase enzyme. இந்த cyclooxygenase enzyme பெயினில், ஃபீவரில், இன்ஃப்ளமேஷனில் எல்லாம் ரோல் பண்ணுது என்பதை முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம பாடியில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பாத்வே பற்றி பார்க்க போகிறோம். திஸ் பாத்வே நேம் இஸ் கால்டு சைக்ளோஆக்சிஜனேஸ் பாத்வே. இதில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தா ப்ரோஸ்டாக்லாண்டினை வந்து என்னென்னா ஆட்டோகாய்டு, அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த கிஸ்டாமின், செரோட்டினின், ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாக்கக்கூடிய ஒரு பாத்வே. இதை வந்து தட் சைக்ளோஆக்சிஜனேஸ் பாத்வே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இந்த பாத்வே உருவாகுதுன்னு பார்ப்போம். பாஸ்போலிப்பீடு. இந்த பாஸ்போலிப்பீடு எதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு? பாஸ்போலிப்பீட்லேருந்து செல் எப்போ டேமேஜ் ஆகுதோ அந்த பாஸ்போலிப்பீடு. இந்த பாஸ்போலிப்பீடு வந்து தட் அரச்சிடோனிக் ஆசிட் என்கின்ற ஆசிட்டை ரிலீஸ் பண்ணுது. பாஸ்போலிப்பீடு வந்து
அரச்சிடோனிக் ஆசிடை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஆசிட் ரிலீஸ் ஆக ஹெல்ப் பண்ணுற என்சைம் வந்து பாஸ்போலைபேஸ் என்சைம். இந்த என்சைம் மூலமாக தான் வந்து இந்த அரச்சிடோனிக் ஆசிட் வந்து லிபரேட் ஆகும். இந்த அரச்சிடோனிக் ஆசிட் இருந்தால் தான் ப்ரோஸ்டாகிளாண்டின் உருவாகும். இது மூலமாக தான் வந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் வந்து உருவாகும். அது இல்லாமல் கூட லூக்கோடெரின் கூட உருவாகும். ஸோ இந்த அரக்கிடோனிக் ஆசிட் மூலமாக தான் வந்து ப்ரோஸ்டாகிளாண்டினும் லூக்கோடெரினும் வந்து உருவாகும். இது இப்படி ரெண்டும் உருவாகுது இல்லையா? இந்த ரெண்டுக்குமே என்சைம் நீடு. ப்ரோஸ்டாகிளாண்டின் உருவாக என்சைம் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைம். அதேபோல் லூக்கோடெரின் உருவாக தேவையான என்சைம் வந்து லைஃபோ ஆக்சிஜனேஸ் என்சைம். இதில் இந்த காக்ஸ் என்சைம் அவர் இங்கே வந்து நம்ம ட்ரக்ஸ் எடுக்கிறது வந்து இதை வந்து பிளாக் பண்ணுவதன் மூலமாக ப்ரோஸ்டாகிளாண்டின் உருவாகாமல் பிளாக் பண்ணும். ஸோ இந்த என்சைம் இல்லாட்டி இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் உருவாகாது. நாம் எடுக்கிற எல்லா ட்ரக்ஸுமே நான் செலக்டிவ் அது செலக்டிவ் ஆர் ப்ரிஃபரன்ஸ் எல்லா ட்ரக்ஸுமே வந்து ப்ரோஸ்டாகிளாண்டினை தான் தடுக்கும். இதுக்கு வந்து பெயினுக்கும் ஃபீவருக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் என்ன சம்மந்தங்கிறத முன்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பார்த்துவே இந்த அரக்கிடோனிக் ஆசிட் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சைக்ளோ ஆக்சிஜனேஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து எகெயின் ஃபர்தராக 2 டைப் ஆஃப் என்சைம் COX-1 COX-2. இது வந்து COX-1 வந்து ஃபிசியாலஜிக்கல் ஸ்டிமுலை மூலமாக 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரொடக்ட் கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன். கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷனை ப்ரொடக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் சொல்லி பார்த்தா ஃபீவர், பெயின் அண்டு டேமேஜ் ஆர் எடிமா வந்து இன்ஃப்ளமேட்டரி ஸ்டிமுலேட் மூலமாக ஃபீவரை, பெயினை, எடிமாவை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைம் ரெண்டுமே இங்கேயே வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி எஃபெக்ட் இதை வந்து குறைக்கும். நம்ம வந்து பாடியில் இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன் குட்டு தான், ஆனால் அதிக பெயின் இருக்கிறப்ப நம்ம இதை எடுத்துக்கிறோம். அது வந்து பெயினுக்கு குறைக்குது, ஃபீவரை குறைக்குது, எடிமாவை குறைக்குது. பட் ஆப்போசிட் சைடு என்ன ஆகுதுன்னா கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன் அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணாது. அதனால் வந்து அல்சர் ஃபார்மேஷன் வர சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டியும் பண்ணும். நார்மலாக வந்து பிளேட்லெட் அக்ரிகேஷன் பண்ணோம், இப்போ ஆப்போசிட்டாக பண்ணும். ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி. ஸோ அல்சர் ஃபார்மேஷன் போத் ஆர் த அட்வர்ஸ் எஃபெக்ட். ஸோ எப்போவுமே ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்கிறோமோ அப்போல்லாம் அல்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ COX-2 இன்ஹிபிட் இதை மட்டும் இன்ஹிபிட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இது வந்து செலக்ட் பண்ணி இன்ஃப்ளமேட்ரி ஸ்டிமுலஸ். ஸோ இது என்ன பண்ணுது இன்ஃப்ளமேஷனை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுது, நாட் அல்சர் ஃபார்மேஷன் அண்டு ஆன்டி பிளேட்லெட் ஆக்டிவிட்டி. ஸோ இதுதான் வந்து இதோட சைட் எஃபெக்ட். ஸோ சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைம் இருக்கிறப்ப இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்டிவிட்டி இருக்குது. இது வந்து நம்ம குட். ஆனால் வந்து இதையும் வந்து பிளாக் பண்ணுறப்ப வந்து அல்சர் ஃபார்மேஷன், ஆன்டி பிளேட்லெட் ஃபார்மேஷன் நடக்கும். அதுவே இதை மட்டும் பிளாக் பண்ணுறப்ப ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்டிவிட்டி இதை வந்து எந்த இதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஆட்டோகாய்ட்னா அது வந்து ஒரு லோக்கல் ஹார்மோன் ஆர் பயாலஜிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் produced and released by cell to act locally on nearby tissue. Self acting regulator. Auto means self ரெமடி. ஓகேவா? இதில் வந்து வர எக்ஸாம்பிள் தான் வந்து கிஸ்டமின், செரோட்டோனின், ப்ரோஸ்டாகிளாண்டின். நம்ம வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் வந்து எதை பிளாக் பண்ணுதுன்னா இந்த ஆர்கிடோனிக் ஆசிட்லேருந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் ஃபார்மேஷன், பிகாஸ் இட் வில் பிளாக் தட் சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைம். இப்போ வந்து நம்ம ப்ரோஸ்டாகிளாண்டினோட ரோல் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம பாடி டெம்பரேச்சரை எது ரெகுலேட் சொல்லி பண்ணும் பார்த்தா தட் ஹைப்போதாலமஸ். அந்த ஹைப்போதாலமஸில் ப்ரோஸ்டாகிளாண்டின் போய் அந்த பாடி டெம்பரேச்சருக்கு ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலில் ரைஸ் பண்ண வைத்துவிடும். இதனால தான் பாடி டெம்பரேச்சர் அதிகமாகி ஃபீவர் அதிகமாகும், அதனால் ஃபீவர் வரும். அதே மாதிரி பெயினுக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் என்ன மெக்கானிசம் சொல்லி பார்த்தா 2 முக்கியமான சப்ஸ்டன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஒன்று வந்து பிராடிகைனின், another one is histamine. This bradykinin and histamine is essential for pain and pain sensation அதிகப்படுத்தும் தன்மை கொண்டது. இந்த பெயின் சென்சேஷன் அதிகமாவதற்கு பெயர் வந்து ஹைப்பர்
ஆல்ஜேசியா, ஹைப்பர் ஆல்ஜேசியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ப்ரோஸ்டாக்லாண்டின் ப்ரெசன்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நாம் பெயினை உணரக்கூடிய தன்மை ப்ரோஸ்டாக்லாண்டின் இருக்கும்போது அதிகமாக இருக்குது. அதனால் ப்ரோஸ்டாக்லாண்டினை பிளாக் பண்ணிட்டோம்னா பெயின் ரெடியூஸ் பண்ணுற நம்மளோட தன்மை வந்து கம்மியாகிவிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பாடியில் பெயின், ஃபீவர், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையுமே ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து முக்கியமான வேலை பண்ணுது. அதோட சிந்தசிஸில் தேவையான ஒரு என்சைம் ட்ரக்ஸ் எல்லாம் சிந்தசிஸில் தேவையான ஒரு என்சைம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் தடுக்கிறது மூலியமாக தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பேராசிட்டமால், ஆஸ்பிரின் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில், அதாவது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின் உருவாகாமல் தடுக்கிறது மூலமாக பெயின், இன்ஃப்ளமேஷன் அண்டு ஃபீவரை குறைக்குது. ஸோ சம்மரின்னு சொல்லி பார்த்தா அனால்ஜெசிக் பெயினை குறைக்குது, ஆன்டிபைரேட்டிக் பாடி டெம்பரேச்சரை குறைக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. மூணையும் சேர்த்து இருக்கும் கேட்டகரி தான் வந்து நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். தீஸ் ட்ரக்ஸ் நாட் காசிங் அடிக்ஷன், பிளேட்லெட் அடிக்ஷன் அண்ட் இன்ஹிபிட் பண்ணும் ஆக்டிவிட்டி இருக்குது. ஆல்சோ யூரிகோசுரோயிக் ஆக்டிவிட்டியும் அடிஷ்னலாக இருக்குது. நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து 97 to 100 Fahrenheit. திஸ் இஸ் அக்செப்டபிள் ரேஞ்ச். இதுக்கு மேலே போனால்தான் ஃபீவர், எக்ஸசிவ் பாடி டெம்பரேச்சர். இந்த ட்ரக்ஸ் எடுத்தால் நார்மல் டெம்பரேச்சர் குறையும், பட் நார்மல் டெம்பரேச்சர் குறையாது, எக்ஸசிவ் டெம்பரேச்சர் தான் குறையும். ஆஸ்பிரின் வந்து நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் a group of medication called salicylate. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ஸ்டாப்பிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ், ப்ரோஸ்டாக்லாண்டின் செக்ரீட் பண்ணுறத, ஃபீவர், பெயின், ஸ்வெல்லிங், பிளட் கிளாட்டை வந்து குறைக்குது. இதோட ஃபார்மகோ கைனெட்டிக் ஆக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா அப்சர்வ்டு ஃப்ரம் ஸ்டொமக் டு ஸ்மால் இன்டெஸ்டைன், தென் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டிஷ்யூ. ஆஸ்பிரின் ரீச் சலைவா, மில்க், synovial, spinal, peritoneal fluid, then rapidly metabolized by liver, then excreted through urine. This is all about pharmacokinetics. Then adverse effect of aspirin, மேஜராக அல்சரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மேஜராக வந்து அல்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் தட் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எடுத்துட்டால் ஸ்டொமக் வாலை டேமேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து அல்சரை ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆல்சோ காசஸ் ரேஷஸ், தென் ஸ்டொமக் அப்செட், ட்ரௌசினஸ் அண்ட் ஹெட்டேக். மெயின் அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தா இந்த ட்ரக்ஸ் ஓவராக எடுத்துக்கிறப்ப ட்ரக்ஸ் ஓவராக பிளட் சர்க்குலேஷனை ரீச் பண்ணிவிட்டால் இட் ப்ரொடியூசிங் த கண்டிஷன் நேம் இஸ் கால்ட் அஸ் salicylation. Also hypoprothromphemia. In the condition, this one will causes salicylation. Main side effect அது வந்து ஆஸ்பிரின் பாய்சனிங் சொல்லி சொல்லுவாங்க. தென் ஹைப்போப்ரோத்ராம்பிமியா, இந்த கண்டிஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரோத்ராம்பினோட லெவல் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் வந்து ப்ளீட் வர சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷன் இருப்பதனால பிளேட்லெட் கம்மியாகும். ஸோ பிளட் லாஸ் வர சான்சஸ் இருக்குது. ஆல்சோ கிரம்ப், தசை பிடிப்பு ஆல்சோ ஏற்படும். என்னென்ன இதுக்கெலாம் யூஸ் பண்ணான்னு சொல்லி பார்த்தா ஹெட் ஏக், பேக் ஏக், டூத் ஏக், தென் ஃபீவர், ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன், இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் வந்து இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் ஆர் ஆஸ்பிரின் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். Thanks for watching.